இன்னைக்கு காலையில ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதை அட்டெண்ட் பண்ணிட்டு ஈவினிங் ஒரு மீட்டிங் இருக்கு, அதையும் முடிச்சிட்டு நாளைக்கு நிச்சயமா காலையில நான் டெல்லியில இருப்பேன். ஓகே, நீங்க மத்த ஏற்பாடு எல்லாம் கரெக்டா செஞ்சு முடிச்சு வைங்க. ஓகே, காலையில எத்தனை மணிக்கு ஃபங்க்ஷன்? கரெக்டா 11 மணி சார். எல்லாம் ஏற்பாடு ஆயிடுச்சா? எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். என் பேர் பூஜா. நான் மந்திரியை பார்க்கணும். மந்திரி பார்க்க முடியாதுமா? ப்ளீஸ் ப்ளீஸ் பார்க்க முடியாதுமா? நீயா? நீ எதுக்கு இங்க வந்த? நான் மந்திரியை பார்க்கணும். ஏன் எங்களை கொலை பண்ண பார்த்தாதானே மந்திரி கொலை பண்ணிட்டியா? அவரை பார்க்க முடியாது, முதல்ல வீட்டுக்கு போ. உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? நான் மந்திரி கிட்ட பேசிக்கிறேன். சார் சார் என்ன சார் சார் போறியா இல்லையா? சார் 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 நான் உங்களை பார்க்கணும். டிஎஸ்பி சார், தெரிஞ்ச பொண்ணுதான், கொஞ்சம் உள்ள அனுப்பி வைங்க. ஓகே சார், வாமா. பாத்தீங்களா? வணக்கம் சார். வணக்கம், உட்கார். நல்லா இருக்கேம்மா? ம். உன்னுடைய திருவிடையால் எல்லாத்தையும் பேப்பர்ல பார்த்தேன். அனைத்து கல்லூரிக்கு நடுவுல சண்டையை முட்டி அதனால 7 பேர் மண்டையை உடைஞ்சி கோமா ஸ்டேஜ்ல இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். இதெல்லாம் என்னம்மா? அன்னைக்கு ஏதோ விளையாட்ட ஆரம்பிச்ச, அது நல்ல விதமா முடிஞ்சுது. ஆனா இன்னைக்கு அளவுக்கு மீறின விளையாட்டு ஆபத்துல தான் வந்து முடியும். இப்போ அது புரிஞ்சுக்க. எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குமா. இனிமே இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் உனக்கு வேண்டாம், அவ்வளவுதான் சொல்வேன். அதெல்லாம் இருக்கட்டும் சார். ஒரு முக்கியமான விஷயம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் சார். பரவாயில்ல, என்ன விஷயம் சொல்லுமா. சார், தீவிரவாதிங்க 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 உங்களை கொல்ல போறாங்க சார். என்ன கொல்ல போறாங்களா? அட நீ ஒண்ணு. என்ன சார் சிரிக்கிறீங்க? நான் சீரியஸா சொல்றேன் சார். பூஜா, அந்த கேலண்டர் பாத்தியா? இன்னைக்கு மார்ச் 31, நாளைக்கு தான் ஏப்ரல் 1, முட்டாள்கள் தினம். என்ன முட்டாளாக்க பாக்குறியா? என்னம்மா மறுபடியும் விளையாடிட்டு இருக்க? சார், நான் சீரியஸா சொல்றேன் சார். நான் சொல்றத தயவு செஞ்சு நம்புங்க ப்ளீஸ். சரிம்மா, சரி, சொல்றத நம்பல. சார், போலாமா சார்? சார், இன்னையில இருந்து உன் விளையாட்டு எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு நாளைக்கு மதிய உணவை என் கூட சேர்ந்து சாப்பிடுற, சரியா? இன்னைக்கு என்ன முட்டாளாக்க முடியலங்கிறதுக்காக நாளைக்கு சாப்பாட்டுக்கு வராம இருந்து என்ன முட்டாளாக்கிட கூடாது சொல்லிட்டேன். பட்டுமா? சார் 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 ப்ளீஸ். சார், ஓவர் சார், ஓவர் ஓவர். மந்திரி காரை தவிர வேற எந்த காரை அலோவ் பண்ணாதீங்க. எல்லாம் இங்க வாங்க. எஸ் சார். எல்லாம் சரியா இருக்கா? சரியா இருக்கு சார். எந்த குழப்பம் இல்லையே? ஒண்ணும் இல்ல சார். மந்திரி வரலாம்ல? வரலாம் சார். ஓகே, பி கேர்ஃபுல், போங்க. சரி சார், போயா அந்த பக்கம் போ. ஹலோ, எல்லாம் ரெடி சார்? மந்திரி வர சொல்லலாம். ஓகே, சீக்கிரம் சார். ஆமா சார், எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ரெடி ரெடி ரெடி. வணக்கம் 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 வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். செல்வராஜ் எல்லா ஏற்பாடு பிரமாதம் பண்ணி வச்சிருக்காரு. வணக்கம் ஐயா. வணக்கம். அமரர் நல்ல தம்பி திருவுருவச்சிலை திறந்து வைக்கும்படி மாண்புமிகு மத்திய மந்திரி மலர்வண்ணன் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
மந்திரி மலர்வண்ணனின் மரணம் மக்கள் மத்தியிலையும் அரசியல் வட்டாரத்திலையும் பெரிய பரபரப்பு ஏற்பட்டு போச்சு. இதுவரைக்கும் எல்லாத்திலையும் முதலிடத்துல இருந்த தமிழ்நாடு காவல்துறை மேல ஒரு பெரிய கேள்விக்குறியை விழுந்து போச்சு. இது சம்பந்தமா மேலிடத்துல இருந்து கேட்க போற கேள்விகளை எப்படி சமாளிக்கிறது தான் இந்த கூட்டத்தையே கூட்டியிருக்கேன். மந்திரி மலர்வண்ணனை எப்படி கொன்னாங்க, இத்தனை தீவிரவாதிகள் எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க, இதை கண்டுபிடிக்கிறது நம்ம முதல் வேலை. சார், இவ்வளவு பாதுகாப்பு இருந்தும் இத்தனை தீவிரவாதிங்க தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்கன்னா கண்டிப்பா இதுக்கு பின்னால ஒரு பெரும் புள்ளியோட ஒத்துழைப்பு இருந்திருக்கணும் சார். சரி, அமைதி பூங்காவா இருந்த தமிழ்நாட்டுக்குள்ள தீவிரவாதிகள் நுழைஞ்சு மந்திரியை கொலை பண்ணதால சென்ட்ரல்ல இருந்து நமக்கு பிரஷர் அதிகமாயிடுச்சு. அவங்களால எங்கேயும் எதுவும் நடக்கலாம். இனிமே இந்த மாதிரி அசம்பாவிதம் தமிழ்நாட்டுக்குள்ள நடக்க கூடாது. அதுக்கு நம்ம டிபார்ட்மெண்ட் தயாரா இருக்கணும். மிஸ்டர் மணிவேல், அந்த காலேஜ் பிரின்சிபால் பொண்ணு நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம். நீங்க எப்படி அஜாக்கிரதையா இருந்தீங்க? அப்படி இருக்க மாட்டீங்களே. ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு பொய்ய சொல்லி ஏமாத்துறது அந்த பொண்ணோட கேரக்டர். அத பலமுறை நானே வான் பண்ணிருக்கேன். இந்த முறையும் பொய் சொல்லித்தான் நம்ம டிபார்ட்மெண்ட் ஏமாத்த நினைச்சுக்கிட்டு நாங்க கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்துட்டோம். தப்பு எம்எல்ஏ சார், மன்னிச்சுக்கங்க. நோ மோர் எக்ஸ்பிளனேஷன். அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? அந்த தீவிரவாதிகளை எப்படி பிடிக்க போறீங்க? சார், அந்த பொண்ணை வச்சு எல்லா தீவிரவாதிகளையும் கண்டுபிடிச்சிடலாம். அவங்க பேக்ரவுண்ட் யாரு, ஏன் இங்க வந்தாங்க, எதுக்காக மந்திரியை கொண்டாங்க, எல்லாத்தையும் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் சார். என்ன பொறுத்த வரைக்கும் கஷ்டப்பட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்த காந்தி பிறந்த மண்ணுல காட்டி கொடுக்கறேன் கடவுளே ஆனாலும் கைது பண்ணி ஆகணும் சார். இன்னைக்கு நம்ம தேசத்தந்த மகாத்மா காந்தியோட பிறந்த நாள். இன்னிலிருந்து நாம நல்லதையும் நினைப்போம், நல்லதையே செய்வோம். இந்தாங்க. ஐயா, இறந்து போன டிஎஸ்பியோட மனைவி உங்களை பார்க்க வந்திருக்காங்க. அப்படியா? ஆமா, அவங்கள வர சொல்லுங்க. வாங்கம்மா. ஐயா, வணக்கம் ஐயா. வணக்கம்மா. இத பாருமா, கடமை தவறாத உன் புருஷனுக்கு இந்த நிலைமை வந்திருக்க கூடாது. இதுல 50,000 ரூபாய் பணம் இருக்கு. ஏதோ என்னால முடிஞ்ச சின்ன உதவி. இதை வச்சுக்கிட்டு நீயும் உன் குழந்தைங்களும் படிச்சுக்கீங்க. உங்க நல்ல மனசுக்கு நீங்க நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு குறையும் வராது. போயிட்டு வாங்க. வரேன்யா. டிஎஸ்பி வராரு. வணக்கம். வணக்கங்க. தம்பி யாரு? இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணாரு. அப்படியா? ஆமாங்க. என்ன மன்னிச்சிருங்க, நீங்க வந்தது எனக்கு தெரியாது. நானே நேர்ல வந்து பார்த்திருக்கணும். இன்னைக்கு காந்தி ஜெயந்தி. வீட்டை விட்டு நான் வெளியில போக மாட்டேன். நீங்க ஊருக்கு புதுசு. நான் பழசா இருந்தாலும் இந்த ஊர் மக்களையும் இந்த ஊரையும் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் என்கிட்ட கேளுங்க. நான் எந்த நிமிஷத்திலையும் செய்ய காத்திருக்கிறேன். இவங்களுக்காக நான் எதையும் செய்வேன். இறந்து போன டிஎஸ்பியோட மனைவிக்கு நீங்க உதவி தொகை கொடுக்கும்போது உங்க நல்ல மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்ல, மகாத்மா காந்தி என்னைக்கு உங்க மனசுல வச்சு பூஜிக்கிறீங்க, அதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்களை மாதிரி தேச பக்தர்கள் இருக்கிற வரைக்கும் நம்ம நாட்டுக்கு இனி எந்த குறையும் வராது. வர்றேன் சார். வாங்க. வாங்க. சுல்தான், ஆசாத், வாங்க. டேய், அவன் துப்பாக்கி சாவ மாட்டான்டா. பாம்பு வச்சு பிளாஸ்ட் பண்ணுங்கடா.
உள்ளத சொல்லு. தமிழ்நாட்டுக்குள்ள ஏன் வந்தீங்க, எதுக்காக வந்தீங்க, எப்படி வந்தீங்க? சொல்றா சொல்றா. இந்த பார், உனக்கு பின்னாடி யார் இருக்கா, உன் கூட்டத்துக்கு யார் தலைவன், மத்திய மந்திரி ஏன் கொன்னீங்க, நீயா உண்மையை சொல்லி அப்ரூவரா மாறிட்டீனா உனக்கு நல்லது. உண்மையை சொல்லு. யாரு? யாரா? யாரா? சொல்றா. புகழேந்திதான் தலைவர், புகழேந்திதான். புகழேந்தி! Come on. பட்டாளத்தோட சார். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். அரஸ்டா? டிஎஸ்பி சார், இந்த மாதிரி ஒரு வார்த்தையை என் வாழ்க்கை சரித்திரத்திலேயே நான் கேள்விப்பட்டது இல்லையே. குற்றம்ங்கிற பொந்தல எவன் கை வச்சாலும் சட்டம்ங்கிற பாம்பு கடிக்கத்தான் செய்யும். இங்க பாருங்க, மகாத்மா காந்தி தெய்வமா வணங்கினா நாங்க அவன் காலடியை மதிப்போம். அவர் தேசத்துக்கு சின்ன துரோகம் பண்ணாலும் அவனை காலில் போட்டு மிதிப்போம். இப்ப சொல்றேன் கேட்டுக்க, நான் உன்னை கைது பண்றேன். டிஎஸ்பி, என்ன காரணத்துக்காக? பாகிஸ்தான் தீவிரவாதிங்க தமிழ்நாட்டுக்குள்ள நுழையிறதுக்கு காரணம் நீ. அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது நீ, அவங்களை ஊக்குவிச்சது நீ. அது மட்டுமில்ல, மத்திய மந்திரி கொலைக்கும் நீதான் காரணம். அது மட்டுமா, இன்னும் எத்தனையோ காரணம் இருக்கு. அட கடவுளே, பாகிஸ்தான் எந்த பக்கம் இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. அரசியல்வாதிங்க கிட்ட கூட சரியா பேசாத என்ன தீவிரவாதிகளுக்கு உடனேங்கிறீங்களே. ஒரு தியாகிய போய் தேச துரோகிங்கிறீங்களே. அட கடவுளே, இவ்வளவும் கேட்டுட்டு நான் உயிரோடு இருக்கணுமா? என்னை எடுத்துக்க, என்னை எடுத்துக்க. மிஸ்டர் புகழேந்தி, ஓ அபார நடிப்பெல்லாம் மக்கள் மத்தியில வச்சுக்க. என்கிட்ட வச்சுக்கிட்ட அடிச்சு பிச்சு உதறி போடுவேன். ஒழுங்கா மரியாதை நீங்களே என் கூட வந்தா நல்லது. சார், வாரண்ட் இருக்கா? கொடு. ஐயா, எங்க ஐயா அரெஸ்ட் பண்ணா என்ன நடக்கும், இந்த நாடு என்ன ஆகும் தெரியுமா? இனிமே தான் நல்லா இருக்கும். டிஎஸ்பி, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, ஆனா தீவிரவாதிகளுக்கு உடனே மட்டும் சொல்லாதீங்க. அதை என்னால மட்டும் இல்ல, என்ன நம்பி இருக்கிற மக்களாலையும் தாங்கிக்க முடியாது. மக்கள் எல்லாம் தாங்கிக்க முடியாதா? உன்னை விட்டு வச்சா இந்த நாடு தாங்காதப்பா. நல்லா கேட்டுக்க, இனிமே நீ எந்த சூழ்ச்சி பண்ணியும் இந்த கேஸ திசை திருப்ப முடியாது. ஏன்னா எந்த தீவிரவாதிகளுக்கு நீ அடைக்கலம் கொடுத்தியோ அதே தீவிரவாதிங்க வாயால உன்னை பத்தின எல்லா உண்மையும் கோர்ட்ல சொல்ல வைக்க போறேன். மரியாதை என்னடா. டிஎஸ்பி சார், இந்த வாரண்ட் எல்லாம் எங்க ஐயாவுக்கு ஜுஜுப்பி. இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் எங்க ஐயா கிட்ட எடுபடாது. எங்க ஐயா அரெஸ்ட் பண்ணிட்டு இந்த காம்பவுண்ட் எல்லையை தாண்டிடுவியா? ஒழுங்கா மரியாதை நீங்களே வந்துட்டா நல்லது. இல்லைனா அடிச்சு இழுத்துட்டு போற மாதிரி இருக்கும். இன்ஸ்பெக்டர். எஸ் சார். அத்தனை பேரை அடிச்சு சீக்கிரம். நீங்க எப்படிலாம் பண்ண வைப்பீங்கன்னு தெரியும். வண்டியில இருங்க.
அமைதி, அமைதியா இருங்க. யாரும் ஆவேசப்பட வேண்டாம். போலீஸ்காரங்க ஏதோ தவறான தகவல் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அவங்க அவங்க கடமை செய்யட்டும். அப்புறம் கோர்ட் எதுக்கு இருக்கு? அங்க நான் நல்லவங்கிற உண்மை தெரிய வரும். அது வரைக்கும் எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. வழிவிடுங்க. ஆ